திரிக்கிறாங்கப்பா எல்லாரும். சபையார்களே பின்னாடி இருந்து வரீங்க எல்லாம் 4 பேருமே. ஒரு நிமிஷம் இருடா, கொஞ்சம் கடிச்சு போடா. அறிவீர்கள் சபையார்களே, அம்மா அவங்க 4 பேர்த்துக்கு தாயோ பின்னாடி யாரும் தயவு செய்து போயிடாதீங்க.
பயங்கர பிரச்சனை ஆகி போச்சு. என்ன ஆச்சுன்னா இந்த அம்மா எப்பயுமே ரட்ட ஜடை தான் போட்டுட்டு வரும். இப்படி ஏன் இப்படி எல்லாத்தையும் கட்டிட்டு வந்திருக்கு தெரியுமா? முந்தானேத்து அப்படிதான் ஈரோடு பக்கமா கூத்தாடணும். கூத்தாடிட்டு இருந்தோம், திடீர்னு எல்லாம் கூத்தாடிட்டு இருந்தோம். முத வேஷம் வெளியே வந்துருச்சு. இந்த அம்மா ரெண்டாவது வேஷம் பொண்ணு வேஷம் போட்டு ரெடி ஆகி உக்காந்துக்குச்சு. இந்த அம்மா உக்காந்த நேரமா பார்த்து கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போனோன்னு இந்த மாதிரி ஒரு ஆயா முன்னாடி உட்காந்து கூத்து பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த ஆயா என்ன நினைச்சது தெரியல. அந்த ஆயாக்கு திடீர்னு பிள்ளி வந்துருச்சு. சரி கரண்ட் போயிருச்சே, நம்ம ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் இருந்துட்டு வந்துடலான்னு சொல்லி புடு 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 புடுல பின்னாடியே போயிருக்குது. போய் இப்படி திரும்ப நின்று பொறிச்சுன்னு ஒரு சவுண்டு அப்படி இந்த அகலத்துக்கு கழிஞ்சு வச்சிருச்சு அந்த ஆயா. ராயா வந்த உடனே அதே இடத்துல அந்த ஆயா உட்காந்துக்குச்சு. இந்த அம்மா வேத்து போய் ரெடி ஆகிட்டு இந்த அம்மா அப்படிதான் சரி நாமளும் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த அம்மாளும் போய் அதே அந்த ஆயா உட்காந்த இடத்துலயே இப்படி ஒண்ணுக்கு இருந்திருக்குது. இந்த ஆயா ஒண்ணுக்கு இருந்தோட அந்த ஆயா கடிக்கிற சடை சும்மா இருக்குமா, அந்த ரட்டை சடையும் போய் பீயல உட்காந்துக்குச்சு. ஒரு ஒலாப்பிக்குச்சு. ஆனா கரண்ட் வந்தே கொள்ளக்காரனே யாரா காய்ச்சக்கார வாங்கடா வெளியானு சொன்னதோ இந்த அம்மா பாட்டு பாடிட்டு வருது. 10 ரூபாடி 10 ரூபாடியில் வேலை கத்திக்கிட்டே அப்படி கரல சுத்துது. இந்த அம்மா தான் சுத்துது. இந்த அம்மா கட்டியிருக்கிற துணி சும்மா இருக்குமா, துணியும் சுத்துது. இந்த அம்மா துணி சுத்துனா அந்த பாவாடை சும்மா இருக்குமா, பாவாடியும் சுத்துது. பாவாடை தான் சுத்துது. இந்த அம்மா கட்டிட்டு வந்துச்சு ரட்டை சடை, அந்த ரட்டை சடை சும்மா இருக்குமா, சடையும் சுத்துது. சடை தான் சுத்துது. அந்த சடையில இருக்கிற பீ சும்மா இருக்குமா, பீயும் கர 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 கரன்னு போய் ஜாடகார வாயிலையும் பொட்டிக்கார வாயிலையும் பத்தலக்கார வாயிலையும் வளல்கார வாயிலையும் போய் எள்ளுமா வாட ஓட்டிக்கிச்சு. ஊத்து முடிக்கிறதுக்கு 11 மணி ஆகி போச்சு காலையில. யாருக்காவது பாத்ரூம் வந்துச்சுன்னா பின்னாடி போயிடாதீங்க. அப்ப நீ எங்க போயிருந்தா வாக்குறதுக்கு போனேன். யாராவது போயிருந்தீங்கன்னா அந்த பக்கமா போயிருங்க, இங்க யாரும் வந்துடாதீங்க. ஆமா தலைவரே. யார் இங்கே? நான் இங்கே. தளபதி யாரு? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கைவேலை. அப்படின்னா கைவேலை கல்லு தூக்குவது. அடியே நான் இச்சபை நாடி வரும் தருண காலங்களில் என்னை யார் என்று கவனித்தாய்? சொன்னால் தெரியும். அடியே இருந்தாலும் சீராக அமர்ந்திருக்கும் தெய்வீக ராஜசபை, இந்த ராஜசபை முன்பதாக சுமை தாங்கிய பெரியோர்களும் வேறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமதருமை தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அனைவற்ற பேர்களும் கற்பக விருட்சகம் போல் காட்சி தருகிறார்கள். அனைவர்களுக்கும் நம்மளது நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அடியே இருந்தாலும் அம்மம்மா இதோ நம்மளுக்காக அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இன்னும் நம்மளுக்காக பேர் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களும் என்றென்றும் இந்த ஆடனுடைய அருள் பெற்று அடியே இதோ ஆண் போன பக்கம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டி ஆடனுடைய சுவடிகளை பிரார்த்திக்கிறோம். இன்றைக்கு வைத்துள்ள நாடகத்தின் பெயர் ஒரு அற்புதமான நாடகங்க. சுபன் சந்திரகாந்தி திருமணம். ஒரு குடும்ப சித்திரம். சுபன் சந்திரகாந்தி திருமணம். ஆமா இல்லையே, சூரியகாந்த அரசன் பட்டாபிஷேகம். இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேனே. நான் யாரு சொன்னால் என்னுடைய பெயர் என்ன? என்னிடத்துல எக்கச்சக்கம் ஏடாகுடம் எதுவும் பேசக்கூடாது. எதனால பேசக்கூடாதுங்கிற? நான் வயதான பாட்டி இல்லையா? வயசான பாட்டி. எனக்கு பாட்டியும் கிடையாது, கிழவியும் கிடையாது, கோமரியும் கிடையாது. எங்கடா கை வைக்கிற? என்ன எல்லாம் தொங்கி போச்சு. வெறி எடுத்து போயிருக்கா? ஆயா நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? பேர் என்ன தெரியுமா? அடியே அந்தரங்க மாதர் மெச்ச
மறிக்கொழுந்து நீ கனகாமரன்னு கூப்பிட்டா உன்னை மறிக்கொழுந்து தான் கூப்பிடுவேன். அடியே இப்பாவது தெரிஞ்சிருக்கணுமே. நீங்க யாருங்க? உங்களோட பேர் என்ன சொன்னா தெரியும். அடியே அந்த ரங்க மாதிரிகள் மெச்சிட சுந்திரமாக வந்த பச்சை விழியழகி உச்சமில்லாத ரூபி. என் பெயரோ இளவேணி. ஓ, உங்கள் பெயரோ இளவேணி. ஆமாடி. ஏங்க இளவேணின்னு சொல்றீங்களே, இளவேணியாக இருந்தாலும் உங்கள் தாய் தந்தைகள் யாரு? அடியே என்னையெல்லாம் கேட்கிறியே, உனக்கு தாய் தந்தை இருக்கிறார்களா? எடா வெஜேதி ஏன்டா சிரிக்கிற? சிரிக்கலாயா அழுவுரை? ஏன் என்னாச்சு? ஐயோ என்னதான் நடந்துச்சு? அழுவாச்சு. சரி, எதுக்குடா அழுவுற? நீ என்ன கேட்டப்ப என்கிட்ட உனக்கு தாய் தந்தை இருக்கிறார்களான்னு கேட்டேன். செத்துட்டாங்க ஐயா, செத்துட்டாங்க. இறந்து விட்டார்களா? எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. டேய் செல்வா கம்முனு, செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அனாதி பிள்ளையா? அனாதி பிள்ளையா? ஆமா சாமி, அனாதி பிள்ளை. அப்பா அம்மா இல்ல, அப்பா அம்மா இறந்து விட்டாருங்க. ஆமாங்க. ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்களா? அப்படி சாவுலியே. இல்ல ஏதாவது விபத்தா? அப்படி விபத்தா இருந்தா கூட 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி திருப்பிட்டு ஊட்டாடுறேன். நான் என்ன கொலைக்கு கோமாளி பேச ஆடுறேன். எப்படித்தான் செத்தாங்க? நானே கொண்டு போட்டேன். ஆமா. தாயாளி பெத்த தாய் தந்தை தான் நம்மளுக்கு முதல் தெய்வம். ஆமா. தாய் தந்தையை கொண்டு விட்டு மாயாளு வச்சு அழுதுட்டு இருக்கிற. எதுக்க கொண்டு தெரியுமா? அதை கேட்க மாட்டீங்க. எங்க அம்மா இருக்கிறாளே கண்டார ஓலி. அம்மாடா பெத்தம்மா? எனக்கு தெரியாது. பெத்தமாவா? எங்க அம்மா இருக்கிறாளே, டெய்லி கூத்தாடி விட்டு வீட்டுக்கு போல ஒரு கவடி வெத்தல பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் எங்க அம்மாளுக்கு. சரி, வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் மட்டும் போடுறாளா? செல்லாய் வாடி, கத்தாய் வாடி, பூவாய் வாடின்னு சேர்த்துக்கிட்டு ஒரே நாய புண்டை. நாயத்தோட நிறுத்து. நாயம் என்ன தூங்கவே விடுறதில்ல. அதனால எங்க அப்பா இருக்கிறானே வகால ஓலி. பெத்தப்ப செத்து போயிட்டான். பெத்த அப்பை அவன் கிடையாது, எனக்கு அப்பன். அவனுக்கு டெய்லி கூத்தாடி விட்டு போனா அவனுக்கு ஒரு குவார்டர். அவன் புளுத்துக்கு எம்சி இல்லமா எம்சி. சரி, அது மட்டும் இல்ல, அது பஞ்சு வச்சு சிகரெட்டா தான் கொடுத்துவானாமா அவனுக்கு. ஏதோ வயசான காலத்துல சாப்பிட்டுமே என்ன வாங்கிட்டு போய் கொடுத்தா என்ன தூங்கவே விடுறதில்ல. அதனால நேரா போன பன்னிக்கறி 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். எலி மருந்து கொஞ்சம் வாங்கிட்டேன். குழம்பு வச்சு அந்த எலி மருந்து ஊத்தி கலந்து அவங்களுக்கு நானே கொடுத்துட்டேன். கொண்டு போட்டேன். அப்பா பெத்த அப்பனி அம்மாளி கொண்டு விட்டு அழுவாச்சு அழுவுற. ஆமா, அப்பா அம்மால நீ பண்ண மாதிரி நாளைக்கு ஓமகன் உன்ன செய்வான். நான் என்ன புண்ணிகள் என்ன பண்றேன்? நோ மேரேஜ். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? கல்யாணம் பண்ணவே மாட்டேன். வாழ்க்கைக்கு துணைவி எத்தனை பிச்சைக்காரிச்சி தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல 2 இட்லி வாங்கி கொடுத்தா உட்காந்து இடத்துல படுத்துக்குவான். பிள்ளை பாடல நீ தான் காரணமா? ஆமாயா, ஒரு கெட்ட நாத்தடிக்க துண்டு போட்டுக்குவேன். இன்னைக்காவது கால் அடிச்சு விட்டா நீங்க முதுகு. ஐயோ தம்பி டேய் தம்பி இங்க வாடா. டேய் சாடா கடிக்க நீ எல்லாம் சாடா தேவல விட்டு போ. ஏய் வாடாங்க வாடா கூட்டல சால் எதுக்கு போத்தனன்னு கேட்டேன். நீ சொன்னதுக்கே உன்னை பாராட்டி. எப்படி 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 ஏய் நீ வரையா? உன் மேல ஏகப்பட்ட வந்துட்டீங்களா? ஓடி கொலை முடியுது. மன்னிச்சிருங்க, உங்க பேர் இறைவனி சொல்றீங்களே. இளவேணியாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தந்தையர். இளவேணியாக இருந்தாலும் உங்க அப்பா அம்மா யாரு? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவர்கள் யாரு சொன்னா? அடி என்னை ஈண்டெடுத்த தந்தை யாரோ?
அடியே என்னை 10 மாதம் 300 நாள் 12,000 கஜ வினாடிகள் தன் அங்கத்திலே சுமந்தி இந்த அவனியிலே பெற்றெடுத்தார்களே என்னுடைய தாய் தந்தையினர்கள். அம்மம்மா என் தந்தையோ மூலாதரன் ஆமடி, என் தாயோ விந்தகி. ஓ தந்தையோ மூலாதாரன், உங்கள் தாய் விந்தகி. மூலாதாரனுக்கும் தாய் விந்தகிக்கும் தாங்கள் ஒரே ஒரு மகளாக பிறந்து என்ன ஒரு நிமிஷம். அம்மா தந்தையாகப்பட்ட மூலாதாரனுக்கும் தாயாகப்பட்ட விந்தகிக்கும் நான் ஒரே மகள். அப்படி ஒரே மகளாக பிறந்து கல்யாணம் நடச்சா அம்மம்மா ஈரெட்டு 16 நிறைந்த பருவமங்கை யான உடனே யாருக்கு மனம் முடித்து வைத்தார்கள்? அவர் எந்த நாட்டுக்காரர்? நாட்டுக்காரர். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் என்ன பாத்துட்டு இருக்கிறாங்க, இடம் தொலைட்டு இருக்கிறாங்க. உன்னை புதைச்சுதான் என்ன போதிப்பாங்க. இன்னும் கல்யாணம் ஆவலிங்க. அப்பா பொண்டாட்டி பொண்டாட்டி பாக்கன்னு சொன்னேன். அப்படி கல்யாணம் ஆச்சா இல்லையா? எனக்கு என்ன யாரு மனம் முடித்தார்கள்? யாருங்க? இந்த நாட்டு அரசன் தெரியுமா? அம்மா என்ன மாலை உங்களை யாருக்கு திருமணம் செய்து வைக்கார்கள்? 16 நிறைந்த பருவமங்கை ஆன உடனே என்னை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள்? யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? சூரியகாந்தபுரி பட்டணத்தை ஜெகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய சூரியகாந்தாபுரியை ஆண்டு வரக்கூடிய பூரி இல்லடா புரி. ஓ புரி. சூரியகாந்தாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சூரியகாந்த அரசனுக்கு அந்த அரசனுக்கே என்னை திருமணம் செய்து கொடுத்தார். சூரியகாந்த அரசனை திருமணம் செய்துன்னு சொல்றீங்களே, அவரை திருமணம் செய்து கல்யாணம் ஆன உடனே குழந்தைங்க இருக்கிறாங்களா? இதோ சூரியகாந்த அரசனை திருமணத்தை செய்து கொஞ்சம் கடிச்சு போடுவோம்டா. எந்திரிக்கிறா இருக்கிறாங்களா?
ஒருத்தன் கேஸ் மூட்டுட்டே தூங்குறான். சரிங்க. சூரியகாந்த அரசனை திருமணத்தை செய்து அடியே ஓய். அவருடன் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு ஒரு வருடம் கழித்த உடனே எனக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தான். ஆமடி யாரடா பேசிட்டு இருக்கிற? யாருக்கு ஒரு பையன் பிறந்திருக்காளா? ஏன்டா எனக்கு ஒரு பையன் பிறந்துக்கிறான்னா உடனே கண்டாரோலி பையங்கிற. அவனை சொன்னங்க. எனக்கும் இருக்கிறாங்க பசங்க. அப்படியா? ஏங்க இது அழகான ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து வாழைக்கு எத்தனை குலை? வாழைக்கு 4 குலை. ஒரு குலை. பின்னாடி வேற புளிச்சி. வாழைக்கு ஒரு குலை போல தாய்க்கு தலைமகன் பிறந்து அவனுக்கு சுபேந்திரன் என்று பெயர் வைத்தோம். ஓ, சுபேந்திரன். ஆமடி அம்மா, சுபேந்திரன் என்று பெயர் வைத்து அவன் அஞ்சும் சிறு வயது அறியாத பருவத்திலே இருக்கும் பொழுது அம்மா ஓய், என் வாழ்விலே நடந்த சோதனை என்ன தெரியுமா? என்னங்க? அதை நினைத்தால் கல்லடிப்பட்ட கண்ணாடி போல உள்ளமே குமருகிறது அம்மா. அம்மா நம்மால நல்லா அம்மா குடித்த மண்ணே
காந்தாரத்தனை திருமணத்தை செய்து கல்யாணம் பண்ணி சில ஆண்டு காலம் அவரோடு சுகபோகத்தோடு இருந்தேன். சரி என் மகன் சுபேந்திரன் 5 சிறுவயது அறியாத பருவத்திலே இருக்கும் பொழுது என்னுடைய கணவராகப்பட்ட சூரியகாந்த அரசன் எங்களை விட்டு மாண்டு மடிந்து விட்டாரடி அம்மா. ஏமா அடியே மாண்டு மடிந்து விட்டார்களாம். அம்மடி ஐயோ அம்மா, உங்க கணவர் மாண்டு ஒரு மடிந்த பிறகு- நாட்டினை ஆண்டு வரக்கூடிய அரசனே மாண்டு மடிந்து விட்டார். சரிங்க அடியே என்னை பார்த்த மக்கள் எல்லாம் நான் பாதையில போகும் பொழுது என்னை என்னென்ன சொல்கிறார் தெரியுமா? சொன்னாங்க அம்மா, ஒரு நாடாளும் மன்னனுக்கு நான் மனைவியாக வாக்கப்பட்டு அடியே என்ன பார்த்த மக்கள் எல்லாம் இப்ப என்ன படும்பாவி முண்டை என்று கூறியடி அம்மா. இப்படிப்பட்ட இழிச்சொல்லுக்கு நான் ஆளாகி விட்டனே கண்ணம்மா. சரிங்க அளவா வேண்டாம். பாவம் பாவம் பாவம். அம்மா, இதோ கணவனை இழந்து விட்டு என் மகன் பால பருவத்தில்தான் இருந்தான். சரிங்க. அவனுக்கு எப்படி ஒரு நாட்டை அரசால கட்ட முடியும்? எப்படி கட்ட முடியும்? அதனால அந்த சூரியகாந்த ஒரு பட்டணத்தை இப்பொழுது நான் பெண்ணரசாக ஆண்டு வருகிறேன். ஆகட்டும். ஓ, நீங்களே பெண்ணரசாக ஆமடி. அந்த நாட்டை சூரியகாந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய நீங்களோ இளவேணி. ஆமா அம்மா அம்மா, உங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தானா? அடியே என் வயிற்றில பிறந்தவன் ஒரே மகன், என் மகன் சுபேந்திரன். சுபேந்திரன், ரைட்டு. இதோ என்னுடைய கணவருக்கு மந்திரியாக இருந்தார். யாரு? ஓ, மந்திரியாக இருந்தார். ஆமடி. சரி. இப்பொழுது அவருடைய மகன் யாரு? யாரு? மந்திரி குமாரன். மந்திரி குமாரன். மதனசேகரன். ஓ, மதனசேகரன். இப்பொழுது எங்களுக்கு மந்திரியாக இருக்கிறார். ஆகட்டும் சாமி. இதோ என் வயிற்றுல பிறந்தவன் சுபேந்திரன். சுபேந்திரன். ஆனா ரெண்டு பேத்தையுமே நான் மகனாக தான் பாக்குறேன். மந்திரி குமாரனையும் உங்க மகன் சுபேந்திரனையும். ஆமாடி. சரிங்க. தெரிந்தவர்களுக்கு தான் இவன் மந்திரி குமாரன், என் மகன் ராஜகுமாரன். ஆனா தெரியாதவர்களுக்கு 2 பேரும் அண்ணன் தம்பிங்க போல. ஒரு வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிங்க போல. ஆமாடி. ஆகட்டும். இதோ எனக்கோ வயதாகி விட்டது. ஆமாங்க. எவ்வளவு காலம் தான் இந்த நாட்டை நான் பாதுகாக்க முடியும்? முடியும். அதனால இப்பொழுது நம்மளுடைய மகனாகப்பட்ட சுபேந்திரன் தக்க பருவமாகி விட்டார். அதனால அவனுக்கு இந்த நாட்டை பட்டம் சூட்ட வேண்டும். சரிங்க. அந்த குழந்தைய அடியில போட்டு உட்காருங்க. அடியிலையா? அங்க பாரு கத்துது. உட்காருங்க அடியில போட்டு. எங்க அடியில போட்டு உட்கார சொல்லுங்க. அடியிலன்னு சொல்லிக்கவேடா. அடியில அதுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா இது எதுக்கு அழுவுது? சோ சீட்ல கொண்டு போய் ஊத்துறீங்க. என்னடா பேசிட்டு இருக்கிற தருணம் போல. மில்க் பால். அடியே அல்வாதிரி பூச்சி குட்டி. நீ அழுதினா 4 வலு. ஏய், உன்னோட பயங்கரமான உண்டா? தூங்குடா கம்முன. தூங்குடா சின்ன குஞ்சி. அம்மா சொல்லிட்டு சின்ன குஞ்சி. எங்கடா கை வைக்கிற? சொல்லுமா சொல்லுமா. இன்னைக்கு என்ன வேலை நம்மளுக்கு? அடியே இதோ நம்மளுக்கோ வயதாகி விட்டது. அதனால தன்னுடைய மகனுக்கு இந்த சூரியகாந்தபுரி பட்டணத்தை பட்டம் சூட்ட வேண்டும். அதனால அவங்க மனதில் என்ன இருக்குது அப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மகனோட விருப்பம் என்ன? ஆமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அந்தபுரமாக இருக்கக்கூடிய மந்திரிகுமாரன் மதனசேகரன் இருக்கிறான். அவனை அழைத்து வா. உடனே கூட்டிட்டு வரேன். அவனிடத்தில் கொஞ்சம் ஆலோசனை செய்யலாம். பேசுறேங்க. போய் வரட்டுமா? போயிட்டு வாங்க. பாய். அறிவீர்கள் சபையோர்களே, இதோ தாயாகப்பட்ட இளவேணியாகப்பட்டவள் தனது மகனாக இருக்கக்கூடிய மந்திரி குமாரனை அழைக்க இப்பொழுது மதனசேகரன் வருவீதம் காண்க.